கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்தினவன், அதாவது இந்த உலகத்தில் நல்லவன் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சா உலகம் இருக்காது. இதில் பல துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறவர்களும், பாவத்தை செய்கிறவங்களும், அக்கிரமத்தை செய்கிறவங்களும், மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களும், இப்படியெல்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, எல்லா மனிதர்களும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, பாவத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆயுள் காலத்தில் அவங்க நல்ல விதமாக வாழ்ந்துட்டு இறந்ததற்கு பிறகு பரலோகத்துக்கு வரணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். அதுக்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதுக்காக தான் இந்த உலகில் அவர் தன்னையே அர்ப்பணித்தார். பிரியமானவர்களே, இங்கே ஒரு வசனம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்தும். அப்போ ஒருத்தனுக்கு ஒரு முறை அறிவுரை சொல்கிறேன்னு வைங்களேன், அந்த அறிவுரை சொல்கிறப்பவே அவன் என்ன பண்ணணும்னா மாறிக்கணும். நம்ம செய்கிறது தப்பு, இந்த தவறை நாம் செய்யக்கூடாது. அப்போ இந்த தவறு செஞ்சால் நாம் மட்டும் இல்லை, நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அதனால் நாம் இந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னை மாற்றிக்கணும். சரி, ஒரு முறை செய்கிறான், 2 முறை செய்கிறான், 3 முறை செய்கிறான், தொடர்ந்து அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். தொடர்ந்து அறிவுரைகள் அவனுக்கு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்படி செய்யாத 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 செய்யாத. உதாரணத்துக்கு, நம்ம வீட்டில் ஒரு பையனுக்கு பைக் வாங்கி கொடுக்கணும்னு வைங்களேன், வாங்கி கொடுக்கறது அவனுடைய பிரயோஜனத்துக்காக வாங்கி கொடுப்போம். ஒரு காலேஜ் போகணும், ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி கொடுப்போம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, கண்மூடித்தனமாக அதை ஓட்டுவான். அப்போ நம்ம பல முறை அவனுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்போம். என்னென்னு, வேகமாக ஓட்டாத, மெதுவாக ஓட்டு, வேகமாக ஓட்டுறதுனால உனக்கு பிரச்சனைகள் வரும், விபத்து ஏற்படும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கை கால் இழக்கக்கூடிய நிலைமை வரும், அல்லது உயிரே போயிடும். இப்படி பலவிதமான அறிவுரைகள் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் அவன் கேட்க மாட்டான். வாகனத்தை வேகமாக தான் ஓட்டுவான். நண்பர்களோட சேர்ந்துட்டு பெற்றோர்களோட பேச்சை கேட்க மாட்டான். என்றைக்காவது ஒரு நாள் அவன் ஏதாவது ஒரு விபத்தில் சிக்கிறான்னு வச்சுங்களேன், அப்போ அவனோட நிலைமையை நினச்சி பாருங்கள், பெற்றவங்களோட நிலைமையை நினச்சி பாருங்கள். அப்போ எல்லோரையும் அவன் என்ன பண்ணுவான், அவதிப்பட வச்சுட்டு போயிடுவான். அப்போ அறிவுரை சொல்கிறப்ப அவன் கேட்டு ஒரு நிதானமாக மெதுவாக ஓட்டியிருந்தானா அவன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், அவன் ஆயுசு நாட்கள் நீடிச்சிருக்கு. அதுபோல் தான் அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள் செய்கிற எல்லாருக்கும் அறிவுரைகளை சொல்லணும். இனிமேல் அதை செய்யாத, இனிமேல் அதை செய்யாத, இந்த தவறான காரியங்களை இனிமேல் செய்யக்கூடாது, இது செய்கிறதுனால உனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு நாம் சொன்னோம்னா அவன் கேட்க மாட்டேன். அப்படி தன் பிடரியை கடினப்படுத்துகிறான். பிடர் என்ன, நான் பார்த்துக்கிறேன், என்னை மீறி என்ன நடந்துட போகுது, நான் அப்படி தான் இருப்பேன், இது என்னுடைய இயற்கை, நேச்சுரல், நான் அப்படி தான் இருப்பேன், என்னை மாற்றிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீங்கள்லாம் எனக்கு அறிவுரை சொல்லாதீங்க அப்படின்னு பேசக்கூடியவர்கள் கொஞ்ச நாள் கழித்து தண்டிக்கப்படுவாங்க, சடுதியில் நாசமடைவாங்க. இமைப்பொழுதில் அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டுருமா, இமைப்பொழுதில் அவங்க தண்டிக்கப்பட்டுருவாங்களா. அப்போ அவங்களுக்கு வருத்தப்படுறதுக்காகவோ அவங்க மனம் திரும்புவதற்காக நேரம் இருக்காது. அதனால் அன்பானவர்களே, நாமும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தில் அடமெண்ட்டாக இருக்கிறோம், ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கிறோம், ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நாம் வாழ்ந்துட்டு இருந்தோம்னு வைங்களேன், தயவு செஞ்சு அந்த மாதிரியான எண்ணங்களை விட்டுட்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். ஏன்னா நாம் நாசமடையக்கூடாது, நம்ம பரலோகத்துக்கு போகணும். அதனால் நாம் நம்மை முழுமையாக மாற்றிக்கொண்டு பெரியவங்க நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையை கேட்டு, பெரியவர்கள் நமக்கு சொல்லுகிற புத்திமதியை கேட்டு
நாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை முழுமையாக ஏற்றுக்கிட்டு தவறுகள் செய்கிறப்போ, தப்பு செய்கிறப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க, இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. செய்கிறப்போ நான் சொல்கிறப்ப நாம் அதை ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி தவறுகளை செய்யாமல் நாம் நல்ல வழியில் நம்ம நடக்கிறதுக்கு, அவர்கள் காட்டுகிற வழியில் நாம் நடக்கிறப்போ நிச்சயமாகவே நாம் அதிக ஆயுசு நாட்களோட, அதிக ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியும். இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் அனுதின உணவின் வாயிலாக நமக்கு இப்படி ஒரு அறிவுரையை சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிற கர்த்தராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாள் நாங்கள் அறிவுரைகளை கேட்டு எங்களை மாற்றிக்கொண்டு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அது மட்டுமல்ல ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிறவர். நாங்கள் பொல்லாதவர்களாய் எங்கள் பிடரியை கடினப்படுத்தி நாங்கள் நாசமடையாதபடிக்கு நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வசனம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.